இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று புதன்கிழமை. இன்றைய நாள் இனிய நாளாக, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்க என்னோடு இணைந்து ஜெபிக்க உங்களை அன்போடு வேண்டுகிறேன். பிரியமான சகோதர சூழலே, நம்முடைய தேசப்பிதா காந்தியடிகள் தென்னாப்பிரிக்க நாட்டில் இருந்தபோது நேட்டா என்ற இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு உணவகத்திற்கு சென்றாராம். அங்கு உணவு சாப்பிட்டவுடன் அந்த உணவு பரிமாறிய அந்த நபரிடம் அவர் நன்றி என்று சொன்னார். அது அந்த உணவு பரிமாறிய அந்த ஒரு சர்வெண்டாக வேலை பார்த்தவருக்கு மட்டில்லா மகிழ்ச்சி. அவர் கூறினாராம், என்னுடைய வாழ்க்கையில் 25 ஆண்டுகள் இந்த உணவகத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறேன், இதுவரையில் எனக்கு யாரும் நன்றி சொன்னதில்லை என்று பெருமையாக காந்தியடிகளை பாராட்டினாராம். அது வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு சரித்திரம் படித்திருக்கின்றது என்றால் அது மிகையாகாது. பிரியமான சகோதர சூழலே, நேற்றைய நற்செய்தி நம்ம வாசிக்க கேட்டோம். கடமையை செய், பலனை எதிர்பாராதே என்று சொன்ன தேவன் இன்று உதவி செய்யக்கூடிய நபருடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும், உதவி பெறக்கூடிய நபர்களுடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த நாளுடைய நற்செய்தியில அந்த 10 தொழு நோயாளிகளை ஆண்டவர் குணமாக்குகிறார். அதுல ஒரே ஒரு நபர், அது ஒரு சமாரியர், ஆண்டவருடைய காலில் முகக்குப்புற விழுந்து நன்றி செலுத்துகிறார். மீதி 9 பேர் எங்கே, நலம் பெறவில்லையா என்று ஆண்டவர் கேட்கின்றார். பிரியமான சகோதர சூழலே, என் கடமையைத்தான் செய்தேன் என்ற உணர்வு இருந்தாலும் அந்த உதவியை பெற்றவர் நன்றி கடனோடு இருக்க வேண்டும், நன்றி செலுத்தக்கூடிய மனிதனாக இருக்க வேண்டும். ஒரு சில நபர்கள் பெரிய உதவியை நம்மிடம் பெற்றிருப்பவர்கள் கூட மறந்து போய் விடுவார்கள், அதை ஒரு பொருட்டாக எண்ண மாட்டார்கள். ஆனால் நம்ம வாழ்க்கையில சின்ன சின்ன உதவிகள் செய்திருப்போம், அல்லது சின்ன சின்ன உதவிகள் பெற்றிருக்கலாம். நாம் இன்றும் இன்றைய நாளில் கூட அவர்கள் செய்த அந்த சிறிய உதவியை ஒரு மாபெரும் உதவியாக நாம் இன்னும் நன்றியோடு இருக்கக்கூடிய நபர்களை நாம் பார்த்திருக்கின்றோம். இந்த நாளில் ஆண்டவர் நன்றியை எதிர்பார்ப்பாரா என்பது இங்கு விவாதத்துக்குரியதாக அல்ல. அவரே கடவுளே, அவர் எப்படி நன்றி எதிர்பார்க்கலாம் என்று. ஆனால் ஒரு உதவியை பெறக்கூடிய நபர் எப்படி இருக்க வேண்டும், அதுதான் இங்கு கோடிட்டு காட்டக்கூடியது. ஒரு உதவி யாரிடம் இருந்தும் எந்த உதவியை பெற்றாலும் அந்த நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும். அதற்காக அடிமையாக வாழ வேண்டும். ஐயோ, அவர் செய்து விட்டார், ஆகையால் அவருக்கு நான் அடிமை என்பது அல்ல. மாறாக தானாகவே அந்த நன்றி பெருக்கோடு இருக்க வேண்டும், அந்த நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும். ஆகையால் தான் பிள்ளைகளுக்கெல்லாம் சிறு வயதிலே என்ன சொல்லித் தருகின்றோம்? தேங்க்ஸ் சொல்லு, நன்றி சொல்லு, சாரி சொல்லு என்று கற்றுக் கொடுக்கின்றோம். அந்த பண்பும் அந்த பழக்கமும் தொடக்கத்திலிருந்தே, சிறு பிள்ளைகளிலிருந்தே வர வேண்டும் என்பதை இந்த நாளில நினைவூட்டுகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, பெரிய உதவியோ சிறிய உதவியோ அந்த உதவி பெறக்கூடிய நமக்கு அந்த சமாரியனை போல அந்த நன்றி பெருக்கோடு இருக்க வேண்டும். நினைத்து பார்ப்போம், எத்தனை ஆண்டுகள் தொழு நோயால் பாதிக்கப்பட்டு சமுதாயத்தில் பின்தள்ளப்பட்டு உற்றார் உறவுகளால் புறக்கணிக்கப்பட்டு ஒரு பாலைவனத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த 10 தொழு நோயாளிகளை ஆண்டவர் இந்த நாளில குணமாக்குகிறார். ஆனால் இந்த சமாரியன் யாரை குறைவாக இழிவாக தாழ்த்தப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய அந்த சமாரியர் மட்டும் ஆண்டவருடைய காலில் முகக்குப்புற விழுந்து நன்றி செலுத்துகிறார். மீதி 9 பேர் அவர்களுடைய பழைய வாழ்க்கையை மறந்து விட்டார்கள், அவருடைய நோயை மறந்து விட்டார்கள், அவருடைய நிலைமையை மறந்து விட்டார்கள். அவர்களை யார் குணமாக்கினார் என்பதை கூட அவர்கள் ஒரு பொருட்டாக எண்ணவில்லை. ஒருவேளை குணம் பெற்ற உடனே தன்னுடைய குடும்பத்திற்கும் பிள்ளைகளையும் அல்லது மனைவியையும் அவர்கள் பார்க்க சென்றிருக்கக்கூடும், எப்படியோ மறந்து விட்டார்கள். ஆனால் இந்த சமாரியன், நல்ல சமாரியன், ஆண்டவரை தேடி வருகிறான். பிரியமான சகோதரர்களே, ஆண்டவரை தேடி வந்து நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்பது அவருடைய நோக்கமாக
இருக்கின்றதோ இல்லையோ, நாம் உதவியை பெறக்கூடிய, இரக்கத்தை பெறக்கூடிய, மன்னிப்பை பெறக்கூடிய, ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய, அல்லது எத்தனையோ வல்லமையும் அதிசயங்களை பெறக்கூடிய நாம் நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும் என்றால் அது மிகையாகாது. இந்த நாளில் இதோ யூஸ் அண்ட் த்ரோ என்ற கலாச்சாரம், பயன்படுத்தி தூக்கி போடக்கூடிய இந்த கலாச்சாரத்தில் நாம் நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும் என்றால் அது சாத்தியமா? சாத்தியமே. இவையெல்லாம் அழிய முடியாத, அழிக்க முடியாத, அளவிட முடியாத அந்த பண்பாடுகள் என்றால் அது மிகையாகாது. ஒரு சில நபர்கள் நம்மை பார்த்து சொல்லியிருக்கலாம், இதோ இதெல்லாம் நன்றி கட்டவன் என்று சொன்னால் நமக்கு எவ்வளவு வருத்தமும் வேதனையும் இருக்கும். அல்லது நாம் மற்றவர்களை சொல்லியிருக்கக்கூடும், அவன்லாம் நன்றி கட்டவன், மறந்துட்டான், அவன்லாம் மனுஷனா, இதோ நான் எவ்வளவு செஞ்சிருப்பேன், எவ்வளவு கொடுத்திருப்பேன், எவ்வளவு தியாகத்தோடு இருந்திருப்பேன், என்னென்ன கொடுத்தேன், எப்படியெல்லாம் முன்னேற்றி விட்டேன், எப்படியெல்லாம் நான் வாழ வச்சேன். ஆனால் இன்றைக்கு அந்த நன்றி உணர்வோடு இல்லையே என்று நம்மை பார்த்து யாரும் கூறிவிடக்கூடாது. ஏனென்றால் அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளையாய் வாழ இணைந்து ஜெபிப்போமா. பரலோக தந்தையே, இறைவா, இந்த அருமையான இனிமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே. அப்பா, எங்கள் வாழ்க்கையில யாருக்கும் நாங்கள் நன்றி உணர்வோடு அந்த நன்றி கடன் பட்டவர்களாக அவர்கள் செய்த உதவியை ஒருபோதும் மறவாமல் சிறப்பான விதத்தில் நீ என்னையும் குடும்பத்தாரை, பிள்ளைகளையும், பெற்றோரையும், என்னுடைய தொழிலையும், படிப்பையும், வேலை வாய்ப்பையும், வெளிநாட்டில் அல்லது உள்நாட்டில் நல்ல சுகபோக வாழ்க்கை வாழக்கூடிய அந்த கிருபையை கொடுத்தீரே, அதற்கு நன்றி கடன் பட்டவராய் என்று வாழ கிருபை தரும்படி அப்பா, ஆலயத்திற்கு வந்து உம்மை தேடி வந்து நன்றி செலுத்தக்கூடிய நபர்களாக நன்றி கலந்த விண்ணப்பத்தினை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். அப்பா, நாங்கள் எப்போதுமே கேட்பதற்கு மட்டுமல்ல, அந்த நன்றி என்ற அந்த 3 எழுத்தை உமக்கு காணிக்கையாக்குவதற்கு தான் நாங்கள் ஆலயத்துக்கு வருகிறோம் என்ற உணர்வோடு வாழ கிருபை தரும்படி எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.